கர்நாடகாவில் 3 தொகுதியிலையுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெறுதுன்னு பார்க்குறோம். அது தவிர இடைத்தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கோம். சொந்த தொகுதியை இழக்கக்கூடிய குமாரசாமி குடும்பங்கிறது பார்க்குறோம். இந்த குஜராத் அசம்பிளிலையும் எல்லா பை எலெக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். இப்போ பை எலெக்ஷன் டேட்டாஸை பார்த்துட்டு நம்ம இதுக்கு ஜார்க்கண்டுக்கு போடலாம். பை எலெக்ஷன் டேட்டாஸ் கொடுத்துருங்க. பை எலெக்ஷனில் என்னென்ன மாதிரி டேட்டா இருக்குன்னு பார்த்து மேற்கு வங்கம் 6 தொகுதிகளிலையும் டிஎம்சி முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் தொடக்க நிலையிலேருந்தே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். நாடு முழுவதும் 50 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடைபெற்றது. 49 6 50 அந்த இடத்துல மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளில் நடைபெற்றது. 6லையுமே அவங்க நிலை. பீகாரில் 4 தொகுதிகளில் நடைபெற்றதில் அங்கே வந்து பாஜக அதே போல் பகுஜன் சமாஜ் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போல் ஹெச்ஏஎம் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல ஐக்கிய ஜனதாதளம் முன்னிலையில் இருக்கிறத பார்க்குறோம். பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முறையாக இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டாங்க. அங்கே அவங்க 4லையுமே பின்னடைவை சந்திக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டதாக இருந்தது. 9 தொகுதிகளில் 8ல் பாஜக முன்னிலை, 1ல் சமாஜ்வாடி. ஆரம்பத்தில் 6ல் பாஜகவும் 3ல் சமாஜ்வாடியும் இருந்துச்சு. இப்போது ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அங்கே ஒரு பெரிய பின்னடைவு இருக்கிறதுல இந்த முறை திரு யோகி ஆதித்யநாத்தினுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தேர்தலாக பார்க்கப்பட்டதில் 9 இடைத்தேர்தல்களில் 8ல் பாஜக முன்னிலை, 1ல் சமாஜ்வாடி. ராஜஸ்தானில் 7 தொகுதிகளிலையும் 7 தொகுதிகளுக்கு அங்கே நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4ல் பாஜக முன்னிலை பெற்றிருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஒவ்வொரு மாநிலமாக போட்டால் நம்ம விவாதிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக போட்டால் எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது. நான் வரேன். இப்போ கேரளா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாலக்காடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னிலை, இதுவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது தற்போது நிலையில். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் சேலக்கரா சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாலக்காடில் பாஜக முன்னிலை அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இடைத்தேர்தல்களை தொகுதியில் மட்டும் பார்க்குறோம். பஞ்சாபில் தலா 2 தொகுதிகளை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிடிக்கிறத பார்க்குறோம். 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 2ல் காங்கிரஸும் 2ல் ஆம் ஆத்மியும் முன்னிலை பெறக்கூடியதை பார்க்குறோம். இடைத்தேர்தல்களில் ஒட்டுமொத்தமாக நாட்டில் நடைபெற்ற 50 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகளில் இப்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பஞ்சாப் இவ்வளவு வேகமான முடிவுகளை இவங்க மட்டும்தான் எடுப்போம், நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே போல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் இப்போது நிலையில் 1,57,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி முன்னிலை வைக்கிறார். முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடியறாங்க. தேர்தல் அரசியலுக்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய சூழலில் 1,57,000 வாக்குகள் தற்போது நிலையில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஏற்கனவே பார்த்தோம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது. இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது நான் பிறகு வரலாம். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். உத்தரப்பிரதேசத்தை எப்படி பார்க்குறீங்க அரவிந்த்? எஸ், உத்தரப்பிரதேசத்தில் 9ல் 8ல் இப்போது பிஜேபி முன்னிலை, 1ல் சமாஜ்வாடி முன்னிலை, 1ல் ஆர்எல்பி நினைக்கிறேன். அதை பார்த்தலாம். இந்த டேட்டா லேட்டஸ்டாகவும் சேஞ்சஸ் நிறைய. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 6லையும் டிஎம்சி அப்படிங்கிறது. மேற்கு வங்கத்தில் 6லையும் டிஎம்சி, உத்தரப்பிரதேசத்தில் 7 பிஜேபி, 1 ஆர்எல்டி நினைக்கிறேன், பிளஸ் 1 சமாஜ்வாதி பார்ட்டி நினைக்கிறேன். யூபியில் அந்த லாஸ்ட் கிரவுண்டை வந்து யோகி ஆதித்யநாத் வந்து அதை இது பண்ணிட்டாரு, ரெக்கவர் பண்ணிட்டாருன்னு தான் தெரியுது. இன்ஃபேக்ட் அகிலேஷ் யாதவ் அங்கே அதிகமாக கேம்பெயினும் பண்ணார் யூபியில். அப்படி இருந்தும் பை எலெக்ஷன்ல பிஜேபி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவர் தன்னோட லீடர்ஷிப்பை எப்படியா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார் யோகி. அதை இது பண்ணிட்டார். இல்லைன்னா இந்த இதுல பை எலெக்ஷன்ல யோகி இதே மாதிரி தோத்து இருந்தார்னா அவரோட லீடர்ஷிப்கே பெரிய கேள்வியா வந்திருக்கும். சோ யோகி ஓரளவுக்கு தன்னை நிலைநிறுத்திட்டாருன்னு தான் சொல்ல முடியும். குஜராத் உங்க டேட்டால வரல. குஜராத்தில் காங்கிரஸ் 12,000 வாக்குகள்ல முன்னிலையில் இருக்கு. பாஜக 12,000 வாக்குகள்ல பின்னடைவில் இருக்காங்க. குஜராத்தும் நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத பார்த்தோம். குஜராத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் நினைக்கிறேன் வாங்குற ஒரே ஒரு குஜராத்தில் அதுல எப்படின்னு நினைக்கிறேன். சிக்கிம்ல 2மே ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப்ல 4ல் 2-2 பிரிஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டா பேசலாமே. இங்க வெஸ்ட் பெங்கால்ல தொடங்குறேன். கடைசியா இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கே எடுத்துடலாம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை அப்படின்னு பார்க்குறோம். இந்த சூழல்கள் எதையுமே மாற்றலையா? அங்கே வந்து மம்தாக்கான ஆதரவு தான் இன்னும் தொடர்கிறதா? இதை எப்படி பார்க்குறீங்க? இது கம்ப்ளீட்டா மம்தாக்கு மேல இருக்கிற ட்ரஸ்ட்னால தான் இந்த வாக்கு அடிச்சு. இன்ஃபேக்ட் மெதினிபூர்னு நினைக்கிறேன், அதுதான் கொஞ்சம் இதுக்கெளியே டஃப்பான ஒரு கான்ஸ்டுவன்சி. ஓகே, அங்கேயும் அதுல எவ்வளவு லீடிங் இருக்காங்கன்னு மட்டும் பாத்தீங்கன்னா எஸ், அங்கேயும் வந்து 18,000 வாக்குகள் வித்தியாசம். ஸோ கம்ப்ளீட் இதுல பாஜகவோட எந்த கேம்பெயினுமே அங்கே எடுபடலையும் தான்
சொல்ல முடியும். சோ இது போன டைம் பாஜக ஜெயிச்ச தொகுதின்னு நினைக்கிறேன். அது ஒரு டைம் மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அங்கேயும் பாஜக அந்த 6ல பாஜக 6லயுமே வந்து டிஎம்சி லீட் எடுத்துக்கிறது. இப்ப ரீசெண்டா நடந்த பாஜக விட 18,000 வாக்குகள் தற்போது நிலையில முன்னிலை இருக்கிறாங்க. 7 ரவுண்ட் இன்னொரு 10 ரவுண்ட் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ப்ரொடெஸ்ட் எதுவுமே இது டிஎம்சிக்கு எதிராக நடந்த எந்த ப்ரொடெஸ்ட்மே அங்க எடுபடல. மக்கள் இன்னமும் அவங்களோட நம்பிக்கை மம்தா பானர்ஜி கிட்ட தான் இருக்குங்கிறத அது காமிக்குது. ஓகே. யூபில நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் யோகி ஆதித்யநாத் இல்ல 2 லீடிங் வர மாதிரி இருக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு. எஸ். உத்தரப்பிரதேசல யூபியை பொறுத்த வரைக்கும் எஸ் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 3 கர்ஹால் சுஷாமு அண்ட் எஸ் 3 இருக்கு கேத்தோரி. இந்த 3லயும் அதுதான் தொடக்க நிலையில இருந்த 6ல 3 சமாஜ்வாடி 9ல 3 சமாஜ்வாடி 6 பிஜேபி பாஜக கூட்டணி. ஏன்னா ஆர்எல்டி வந்து கூட்டணியாக தான் நம்ம மீராப்பூர் 6-3ங்கிறது இருக்கு. சோ அது இன்னும் கொஞ்சம் 7 வரைக்கும் கூட போனேன். ஏன்னா ஒண்ணுல ஏதோ ரொம்ப கம்மியான லீடிங்ல தான் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. பிரதாப் சிங் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. சோ இதுதான் காசியாபாத் அகைன் பாஜக ஜாட்டோட கேத்தாரியும் 1500 வாக்கு போன டைம் அது வந்து இதுதான் பிஜேபி லீடிங் தான். 1500 ஓட்ல இந்த ரவுண்ட்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காசியாபாத் அந்த ஜாட் விவகாரத்தினால பின்னடைவில் இருந்த காசியாபாத்ல கூட இந்த டைம் வந்து 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபி முன்னிலையில். ஏன்னா டெல்லியோட அட்ஜசன்ட் டெல்லியோட அந்த நொய்டா பார்டர்ல மீண்டும் பாஜக அங்க உள்ள பாஜக அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. நிறைய வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடம் கூட 25 பேர் அங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 30,000 லீடுங்க. சோ ஆமா. சோ இப்போ என்ன யோகி என்ன சொல்லுவார்? சமாஜ்வாதியை விட 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க யோகி என்ன சொல்லுவார்னா ஓகே அசெம்பிளினா மக்கள் எனக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பார்லிமெண்ட்னு வந்தா மோடிக்கான ஓட்டு யூபில கிடைக்கலங்க தான் யோகி இப்ப அவரோட ஆர்குமெண்டா இருக்க போது. அது பாஜக எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு பாஜக கிட்ட கேட்கலாம். ஓகே. ராஜஸ்தான்ல மொத்தம் 7ல 4 பிஜேபி நினைக்கிறேன், 3 எதிர்க்கட்சிகள் நினைக்கிறேங்க. ராஜஸ்தானும் நம்ம பார்த்தலாம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐஎன்சி 2 இடங்கள்ல காங்கிரஸ் முன்னிலை, பாரதிய ஜனதா கட்சி 1 இடம், அதே போல எஸ் நாம பார்த்துடலாம். ஆர்எல்பி வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 இடங்கள் அதாவது ராம்கர் அண்ட் தௌசா 2லயும் ஐஎன்சி லீடிங்ல இருக்கிறத பார்க்குறோம். 67-88 அந்த தொகுதிகளோட எண்ணிக்கையில் பாஜக 2, காங்கிரஸ் 2 பாரத் ஆதிவாசி பார்ட்டி. இந்த பாரத் ஆதிவாசி பார்ட்டியை நம்ம ரொம்ப ஃபோக்கஸா பார்க்கணும். ஓகே. அவர் ரொம்ப ஒரு யங்ஸ்டர் நினைக்கிறேன். அவர் ஏதோ இந்த லோக்சபா எலெக்ஷன்ல கூட அவர் ஜெயிச்சாரு. அவருக்கு ஏதோ 25 வயசோ 26 வயசோ தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சவர். அவரோட கட்சி அவர் சார்ந்த கட்சி இன்னும் 2 இடத்துல பாரத் ஆதிவாசி பார்ட்டி, 2மே ட்ரைபல் ரீஜன். ரெண்டுலயுமே அந்த கட்சி லீடிங்ல இருக்கிறது ஒரு பெரிய. சோ அது ஒரு அது பஞ்சாப் நீங்க சொன்னீங்க 4ல 2 ஆம் ஆத்மி 2 காங்கிரஸ்னு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல குஜராத் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி குஜராத்ல வந்து ஐஎன்சி தான் லீடிங்ல இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி. 12,667 வாக்குகள் வித்தியாசத்துல குஜராத்ல காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் எப்படி பார்க்குறீங்க திரு கருநாகராஜ்? 6லயும் மம்தா தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. பெருமளவுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னும் வாக்குகள் எண்ணட்டும். ஓகே. மம்தா பானர்ஜி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க. ஓகே. அங்கே எந்த அளவுக்கு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அது நேரம் நம்ம பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்காங்க.